தமிழையும் பிற மொழிகளையும் அழைப்பதுதான் பாஜகவினுடைய சர்வாதிகார போக்காக இருப்பதாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், முதலமைச்சரினுடைய இந்த விமர்சனம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை திணிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக தொடர்ந்து தமிழக அரசு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். குறிப்பாக சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2000 கோடி ரூபாய் நிதி நிறுத்தப்பட்டதுடன் பிஎம் ஸ்கூல் திட்டத்தில் இணையாததன் காரணமாக நிதி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணமாக மத்திய அரசு தெரிவிப்பது ஒரு புதிய கல்விக் கொள்கை ஏற்கவில்லை, மும்மொழி கொள்கை ஏற்கவில்லை என்ற காரணங்களை முன்வைக்கின்றது. இது தொடர்பான இந்த வாதங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். குறிப்பாக மார்ச் 1 அவரது பிறந்தநாள் அன்று நடைபெற்ற அந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கட்சி தலைவர்கள் பங்கேற்று அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார். அதே போல அந்த கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்கள் இந்தி திணிப்பிற்கு எதிராகவும் தொடர்ந்து ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மத்திய அரசு எதிர்த்து வருவதை சுட்டிக்காட்டி பேசியதை இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் குறிப்பாக அன்றைய தினம் முன்னாள் தெலுங்கானா ஆளுநரும் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு 3 மொழிகள் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழ், ஆங்கிலம் மற்றும் தெலுங்கு மொழி வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழிசையினுடைய வாழ்த்து என்பது குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வாயிலாக அந்த வாழ்த்தை தமிழிசை தனக்கு தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைய காலகட்டத்தில் மொழி என்பதை தொழில்நுட்பங்கள் வாயிலாகவே ஒருவர் கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஆடியோ வாயிலாகவும் அதே போல ஒரு எழுத வேண்டும் என்றாலும் பிற மொழியில் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தமிழிசையினுடைய அந்த கடிதம் என்பது தனக்கு உணர்த்தியதாக அந்த நீண்ட பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தமிழக மாணவர்களுக்கு தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுப்பது மிக முக்கியம் என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் தொடர்ந்து முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போல தொடர்ந்து இந்தி திணிப்பை தமிழக மத்திய அரசு திணிக்க முயற்சிப்பதன் ஒரு பகுதியாக அவர்கள் திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் மும்மொழி கொள்கை திட்டம் கற்பிக்கப்பட்டு வருவதை பாஜகவினர் தொடர்ந்து முன்வைத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர், மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிகளில் மட்டும்தான் மும்மொழி கொள்கை பின்பற்றப்படுகின்றது, தமிழக அரசு அனுமதியோடு நடத்தப்படுகின்ற தனியார் பள்ளிகளில் இருமொழி கொள்கை தான் கற்பிக்கப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே பாஜகவினுடைய நோக்கம் என்பது மாணவர்களுக்கு 3 மொழிகளை கற்பிக்க வேண்டும் என்பதல்ல, இந்தி திணிப்பை மூலமாக சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய அரசியலை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் இது போன்று செய்கின்றார்கள். இதன் மூலமாக ஒரு கலாச்சார மாற்றத்தை கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி முயற்சிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதே போல எந்த மொழியையும் யாரும் கற்பதற்கு தமிழக அரசோ அல்லது தானோ என்றும் தடையாக இருந்ததில்லை என்றும் தன்னுடைய நீண்ட அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே தொடர்ந்து தமிழ்நாடு இந்தி எதிர்ப்பை எதிர்க்கும் என்ற அந்த கருத்தையும் தன் கடிதத்தில் அவர் முன்வைத்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.